ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 25th எபிசோட் பார்த்துடலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னா ஒரே ஒரு லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேமிலியிலேருந்து காயு சிஸ்டருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹாய். நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் வந்துட்டு யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம கிம் வந்துட்டு சோயாவை கூட்டு போயிருப்பான்ல, அப்போ வந்துட்டு ஒரு விஷயத்தை நினச்சி பார்ப்பான். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஷின்னை வந்து பார்த்ததுமே இவனுக்கு பிடிச்சிரும்ல, அதனால ஷின்னுக்கிட்ட போய் பேசுறதுக்காக இவன் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனால் ஷின் வந்துட்டு சொல்லிடும், இந்த மாதிரிலாம் என் பின்னாடியே சுத்த வேணாம், எனக்கு வந்துட்டு உனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடும். அதுக்கு நம்ம கிம் வந்துட்டு சொல்லுவான், உனக்கு வந்துட்டு என்ன தவிர வேறு யாராவது பிடிச்சுன்னு வச்சுக்கேன், அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நாசமாக போயிடணும், அதுதான் என்னோட ஆசையே அப்படின்ற மாதிரி அவகிட்டே வேறு ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு இருப்பான். நீ ஒன்றும் என்னை பற்றிலாம் ஒரி பண்ணிக்க தேவை கிடையாது, நீ கிடைக்கலனாலும் நான் தனியாக நல்லா தான் இருப்பேன், ஆனாலும் வந்துட்டு எனக்கு உன்னையே தான் எப்போவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நீ எப்படியாவது இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னு வந்துட்டு அங்கேயே குட் பை சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பிடுவா. அவனும் வந்துட்டு அவள் போதே சிம்பு மாதிரி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் அவளோட பேக்கை. அடுத்து இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வீட்டுக்கே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுவா சோயாவை கூட்டிகிட்டு வந்த உடனே நம்ம ஷின்னு வந்துட்டு அவளை பார்த்ததும் பிடிச்சி ஓடி போய் நங்கு வேறு மண்டையிலேயே கொட்டிட்டு இருக்கோம். ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணாத, நான் எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியாவில் தான் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கே போனாலுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் அம்மா போட்டு பொழக்கிறதா வேலையை வச்சிருக்காங்க. இது ஒரு யூனிவர்சல் விஷயம் போல. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கிம்மு தான் வந்து சோயாவை காப்பாற்றிட்டு இருப்பான். என்னதான் அடிச்சாலும் அடிச்சு முடிச்சுட்டு திருப்பி கட்டி பிடிச்சிப்பாங்களா, அந்த மாதிரி தான் இப்போவும் ஷின்னு பண்ணிட்டு இருக்கோம். நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இனிமேல் பண்ணவே பண்ணாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது தாத்தா அங்கே வந்துட்டு, நான் தான் சொன்னேன்ல அவள் வந்துடுவான்னு சொல்லிட்டு, ஏன் எல்லாரும் இவ்வளோ கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. அடுத்த சீன்ல யுனாவை காட்டுவாங்க. அங்கே வீட்டில் வேற பண்ணெல்லாம் வேற சதுரி கிடக்குமா, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு, ஹேனு பொம்பளை ரோடு ஏன்டி குரங்கு மாதிரி எல்லாத்தையும் பிச்சு கொதறி போட்டு வச்சிருக்க, தின்னா ஒழுங்க தின்ன மாட்டியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அவளுக்கு வந்துட்டு தோணும், ஓ ஹேனு தான் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இதை பற்றி நினச்சிட்டு இருக்கும்போது அவள் வச்சு விளையாடுற பொம்மைலாம் வேற அங்கே இருந்துட்டு இருக்குமா, இது ஒன்று தான் குறை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வேற தூக்கி போட்டு இது பண்ணிட்டு இருப்பான். உன் தொங்கச்சிக்கு இருந்தாலும் ஒன்னே மாதிரி தான் கோவம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஹேண்ட் ஃபோட்டோவை பார்த்துட்டு வேற அவள் புலம்பிட்டு இருப்பா. அந்த டைம் ஜுனா வந்துட்டு, என்ன மேடம் என்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட எதுவுமே சொல்ல, அவகிட்ட போய் சொல்லு, நான் அவளை பற்றி யோசிக்கவே இல்லை, அவள் வரவே தேவையில்ல, அவளோட வாய்ஸ் வந்துட்டு கூட எனக்கு கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அவன் எல்லாத்துக்கும் வந்துட்டு சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டதும் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் காண்டா தான் இருந்துட்டு இருக்கும். மனசுக்கு ஆறுதலாக ஏதாவது சொல்லுவான்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாத்துக்கும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். யாரா இவன் ரோபோ பையன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேற காண்டா இதை உட்காந்துட்டு இருப்பா. அடுத்து வந்துட்டு ஷின் வந்துட்டு நம்ம சோயாவை தூங்க வைக்கும்போது, ஏமா அப்பாவை நீ ரொம்ப மிஸ் பண்ணிட்டியான்னு அப்படின்னு சொல்லும்போது அவளும் வந்துட்டு ஆமான்னு வேற சொல்லிட்டு இருப்பாள். அப்பாவுக்கு வந்துட்டு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, நீ வயிற்றுல இருக்கும்போது அவ்வளோ கொஞ்சிட்டு இருப்பாரு, அந்த அளவுக்கு அப்பாவுக்கு வந்துட்டு உன்னை பிடிக்கும், அதனால கண்டிப்பா வந்துட்டு உன்னை சுத்தி தான் இருப்பாங்க, நீ இதுக்கெல்லாம் நினைச்சு கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு இவ ஆறுதல் சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம சோயாவும் சொல்லிட்டு இருக்கோம், இன்னைக்கு நான் அப்பாவை பார்த்தேன் தெரியுமா, அவர் வந்துட்டு சொன்னாரு நான் அவரோட பொண்ணா இருக்கிறதுக்கு அவரு ரொம்ப லக்கின்னு சொன்னாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பாளா. நான் தான் சொன்னேன்ல அப்பாவுக்கு வந்துட்டு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் நீ அப்பாவை பார்த்தது உனக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயம், எனக்கு அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிச்சு பார்த்துட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கிம்ம வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருந்திருப்பாள். அங்கேயே வர மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பா. அவன் தான் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு வந்து சேர்த்திருப்பா. இவ கண்ணு முடிச்சதும் அங்கேருந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாளா. அப்போ ஒரு நர்ஸ் ஓடி வந்துட்டு, இந்த மாதிரிலாம் நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் போங்க, ஏன்னா உங்கள் வயிற்றில் வந்துட்டு குழந்தை வளருது அப்படின்னு சொன்னது நம்ம ஷின்னுக்கே வந்துட்டு பயங்கர ஷாக்காக இருக்கும். இது குழந்தை வளருதா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போனாரு உங்கள் பேபியோட அப்பா, இங்கே தானே இருந்தாரு அப்படின்னு சொல்லும் போது அங்கேருந்து ஒரு குரல் வேறு வந்துட்டு இருக்கோம், இதோ இருக்கேன் நான் வந்துட்டேன் நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு வர நம்ம கிம் நின்றுட்டு இருப்பான். நம்ம ஷென் வந்துட்டு இதுக்கும் அவனை ஷாக்காகி தான் பார்த்துட்டு இருக்கோம். அவன் ரொம்ப இன்னசென்ட்டாக வேற நின்றுட்டு இருப்பான். இதோட இந்த சீனை கட் பண்ணி இந்த விஷயங்களெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஷென் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த சீனில் நம்ம கிம்மே ஹேனே தான் காட்டுவாங்க. ஹேன் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பா, என்ன கொடுமைடா பார்த்தியாடா மச்சான், இந்த மாதிரி அவள் அண்ணன் நான் உசுரோட இங்கே நின்றுட்டு இருக்கேன், ஆனால் அவகிட்ட போயிட்டு நான் தான் உன் அண்ணன் சொல்ல முடியாத நிலமையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கிம்மோ வந்துட்டு நீயாத அண்ணன் நான் புருஷன் நானே சொல்ல முடியாத நிலமையில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு சோகமா பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இதே டைம்ல தான் நம்ம ஷின்னும் வந்துட்டு மின்ன பாக்குறதுக்காக வந்திருக்கோம். மின்னு வந்துட்டு கால் பண்ணி கூப்பிட்டுருப்பான் போல, எதுக்காக கூப்பிட்ட, இங்கெல்லாம் வர வேலை இனிமேல் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னு வந்து வந்ததுமே அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். இல்ல ஷின் உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்குலாம் வரல, சோயாவை பத்தி சில விஷயங்கள் கேட்கறதுக்காக தான் வந்தேன், அவள் வீட்டுக்கு வந்துட்டால, இப்போ அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா சில விஷயங்கள்லாம் கேட்டு சோயா வந்துட்டு என்னோட பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாவே அவகிட்ட கேட்டுருவான். ஆனா ஷின்னு வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டா, யாரா சொன்னா உனக்கு உன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாளா. இது எல்லா விஷயத்தையும் சைட்ல இருந்து நம்ம கிம்ம ஹான வரை கேட்டுட்டு இருப்பாங்க. கிம்மெல்லாம் கொஞ்சம் பொறுமையா தான் இருப்பான். ஆனா ஹேனுக்கு முன்னாடியே முன்ன வேற பிடிக்காதுல்ல, இப்போ இவன் தங்கச்சி கிட்ட வேற நின்று பேசிட்டு இருந்தோம், இன்னும் வேற பிடிக்காம போயிடும், அவனுக்கு அட்டி பத்தாதுன்னு நினைக்கிறேன், இரு 4-5 அட்டியை போட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு எகிரிட்டு போகும்போது பின்னாடி இருந்து நம்ம கிம்மு தான் வந்துட்டு இரு ஷின்னே பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சி வச்சுட்டு இருப்பான். முன்னெல்லாம் வந்துட்டு அகைன் கேட்டே இருப்பானா, அதுக்கு ஷின் வந்துட்டு சொல்லும், இப்போ சொல்றதுதான் எப்பவுமே, அது எப்பவுமே மாறாது, நம்ம சோயா வந்துட்டு கிம்மோட புள்ள தான், அது உன் புள்ள கிடையவே கிடையாது, இந்த மாதிரிலாம் வந்து சும்மா இங்கே நின்றுட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காதோ, என்னை கூப்பிட்டு இருக்க வேலையும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இதை
கேட்ட ஹேனெல்லாம் வந்துட்டு என்னடா அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, சோயா யாரோட புள்ள தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிம்மெல்லாம் வந்துட்டு போற ஷின்னையே பார்த்துட்டு இருப்பான். ஷின்னு வந்துட்டு வீட்டுக்கு போய் குமுறி குமுறி உட்காந்து அழுதுட்டு இருக்கும் வேற. நம்ம கிம் வந்துட்டு ஹேன் கிட்ட சொல்லுவான், என்னடா மச்சான் முட்டாள்தனமா கேட்குற, அவ என் புள்ள தான் அப்படின்னு சொல்லும்போது, டேய் யாரை முட்டாளாக்குற, ஒழுங்கா உண்மையே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிம் வந்துட்டு இப்பதான் எல்லா விஷயங்களையும் சொல்லுவான். சோயா வந்துட்டு மின்னோட புள்ள தான், ஆனா அவ ஏன் புள்ள தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருப்பான். ஆனா இது உனக்கு எப்போ தெரியும், முன்னாடியே தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல மின்னு தான் அவளோட அப்பான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து செத்து போயிட்டு இப்போ நம்ம திரும்பி வந்தோம்ல அப்பதான் எனக்கு தெரியும். ஏய் மச்சான் எனக்கு விளங்கவே மாட்டுதுடா, ஒழுங்கா உண்மையை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹேண்ட் வந்து கேட்கும்போது இப்பதான் நம்ம கிம் வந்துட்டு சொல்லுவான், அவளை கல்யாணம் பண்ணும் போதே அவகிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அவளோட பாஸ்ட் லைஃப்பை பத்தி நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி தான் இருந்துகிட்டேன். ஆனா சோயா அப்பா மின்னு தான் சொல்லிட்டு எனக்கு இப்பதான் தெரியும். டேய் அவன் உன் கூடவே இருந்திருக்கானேடா, அப்போ கூட நீ கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியல மச்சான், நான் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லை அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பேன். ஆக்சுவலி நான் ரொம்ப ஸ்மால் மைண்டடா வந்துட்டு இருந்துட்டேன். செத்து போய் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எல்லா உண்மையும் தெரியும் போது இந்த மாதிரி ஷின்னை வந்து ரொம்பவே சந்தேகப்பட்டேன். ஆனா அதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா, ஷின்னு வந்துட்டு தங்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான் அவன். நம்ம ஷின்னை வந்துட்டு இந்த மின் பைப்ல வந்துட்டு கெரியர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்பூன்னு விட்டுட்டு போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம கிம் வந்துட்டு ஷின்னோட லைஃப்குள்ளேயே வந்து வந்திருப்பான் போல. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு ஷின்னு நினைச்சு. ஏன்னா ப்ரீவியஸ் லைஃபும் மோசம், இப்ப இருக்க புருஷனும் செத்து போயிட்டான், அண்ணனும் செத்து போயிட்டான், ஷின்னு ரொம்ப பாவம் இல்ல. இந்த சம்பவத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹேன் எப்படி சும்மா இருப்பா, எட்ரா வண்டியா போட்டு தள்ளுறா அந்த மின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்திருப்பா. டேய் மின்னு அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்ப்பானே, திரும்பி பார்க்குற அடுத்த செகண்டே மூஞ்சிலே போயிட்டு பொங்குன்னு ஒரு குத்து வச்சுட்டு இருப்பா. அடுத்த அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மின்னு வந்து தடுத்துருவான். இந்த மாதிரி உன்னை பத்தி நான் சாக்கிட்ட எதுவுமே சொல்லியே, ஏன் அடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அடிக்கிறேன் நான் உனக்கே தெரியணும்டா ஏன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு, எவ்வளவு பெரிய சீட்டர் தெரியுமா, வாயை பெரு அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே வேற குத்திக்கிட்டு இருப்பா. அவனே மனசு உடைஞ்சு வந்திருக்கிறதுனால பெருசா வந்துட்டு எதுவுமே தடுக்க மாட்டா. சரி நீயாச்சும் 4 அடி அடிச்சுட்டு போ, நான் பண்ண வேலைக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மன் தான் இருப்பா. இவளும் வந்துட்டு விடுற மாதிரியே இல்ல, ரத்தத்தை பாக்குற வரைக்கும் நல்லா வாயிலே வேற குத்து குத்துன்னு வேற குத்திட்டு இருப்பா. போறதுக்கு முன்னாடி 4 டைலாக் வேற பேசிட்டு போவா. சீட்டர் நாயே, உன் மூஞ்ச நீயே கொஞ்சம் பாருடா, அது எவ்வளவு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் மட்டும் நம்ம சின்ன ஏமாத்தாம அவளை கல்யாணம் பண்ணியிருந்தா அவளுக்கு இந்த ஒரு நிலைமையே வந்திருக்காது. அதை வச்சுதான் நம்ம ஹேனு வந்துட்டு குத்து குத்துன்னு குத்திட்டு போயிருப்பா. அவனும் ஆல்ரெடி அதை நினைச்சுதான் வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்பான். இவன் எப்பவுமே கிம்ம திட்டுவான்ல, ஷின்னோட லைஃபை கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கான எந்த ஒரு தகுதியுமே கிடையாது, கெடுத்ததே இந்த பைப்பிலேயே தான் இருந்துட்டு இருக்கும். இவனை 4 கும்பு கும்புனா தான் வந்துட்டு நமக்கெல்லாம் மனசு ஆறும் போல. அடுத்து நம்ம கிம்மா காட்டுவாங்க. அவன் வந்துட்டு சோயா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது போட்டோ ஸ்கேன்லாம் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அதை வந்து பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அதுல சில வேர்டிங்ஸ்லாம் வர இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நீ வெளியே வந்து அப்பாவை மீட் பண்றதுக்காக நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வேற எழுதி வச்சிருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்புறமா ஒரு ஃபிளாஷ்பேக் சீனை வந்து காட்டுவாங்க. நம்ம சின்ன நடந்து போயிட்டு இருக்கும்போது லைட்டா தடுக்கி விழுந்துட்டு இருப்பாள். உடனே ஓடி போயிட்டு அவளை வந்து கையை கொடுத்து தூக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி பார்த்து நடந்து போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், கையை வேற எடுத்துருவா. அதுக்கப்புறம் இவளுக்கு வந்துட்டு விழுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பளி துண்டு, அதுக்கப்புறம் பாப்பாக்கு வந்துட்டு இந்த மாதிரி தொப்பு இது கரெக்டா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வயிற்றுல வச்சு அளந்து பார்த்துட்டு இருப்பானா. இதை பார்க்கும்போது ஷின்னுக்கு வந்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆயிடும். இதுக்கப்புறம் ஒழுங்கா பார்த்து போ சரியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகும்போது இவன் தடிக்க உள்ள ட்ரை பண்ணுவான். எனக்கு ஒண்ணு கிடையாது, நீ போ பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே ஷின் வந்துட்டு இவ்வளவு கொடுத்துட்டு கேக் வாங்கி தராம போயிட்டு இருக்க, கேக் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஷாப்பை வந்து கை காட்டிட்டு இருக்கான். அவனுக்கு இவ கேட்டதுமே சந்தோஷத்துல வாயவே திறக்க முடியாது. நம்ம கிட்டே கேட்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி நின்று பார்த்துட்டு இருப்பான். இதென்ன டைமண்ட் ரிங்கா, கேக்கு தானே, நான் உனக்கு எவ்வளவு வேணாலும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து சொல்லிட்டு இருப்பான் அவன். அதுக்கு நம்ம ஷின் வந்து சொல்லிட்டு இருக்கோம், அப்போ எனக்கு டைமண்ட் ரிங்லாம் வாங்கி தர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ப்ரொபோசலுக்காக பேசிட்டு இருக்கோம். அதுக்கு அவன் வந்து ரிங்கா கேட்கிற, கண்டிப்பா வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருப்பான் அவன். அவனுக்கு புரிஞ்சு போயிடும் ஷின்னுக்கு வந்துட்டு அவனை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஷின்னுக்கு வந்துட்டு யாராச்சும் அவன் மேல ரொம்ப பாசமா இருந்தா அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து யாருமே இல்லாம வளர்ந்துருக்கால, சோ அதுக்காக தான். அப்புறம் கிம் வந்துட்டு சொல்லுவான், நீ வந்து நம்மளோட குழந்தைக்கு என்ன அப்பாவா ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஷின்னுக்கும் வந்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிடும். 2 பேருமே வந்துட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த விஷயங்களை வந்துட்டு நினைச்சு பார்த்து ஷின்னெல்லாம் இப்ப கதறி கதறி அழுதுட்டு இருக்கும். இவன் இந்த மாதிரி அழுகுறத பார்த்தோன்னே நம்ம கிம் வந்துட்டு ஆறுதல் சொல்றதுக்காக வருவான். இவளுக்கு வந்துட்டு அவன் பழைய உருவத்துல இருக்க கிம் மாதிரியே இருந்துட்டு இருக்குமா, அதனால கட்டி பிடிச்சி வேற பயங்கரமா அழுதுட்டு இருப்பான். சரி அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில வேற முத்தம் கொடுத்துட்டு இருப்பான். இவன் அப்புறம் தான் கண்ணை திறந்து பார்க்கும்போது கரண் கிம் வந்துட்டு இருந்துட்டு இருப்பான். யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிறண்டு அங்கிருந்து ஓடிட்டு இருக்கோம் நம்ம ஷின். அடுத்து யுனாவா காட்டுவாங்க. அவ வந்துட்டு ஹேனோட பிளேஸ்ல தான் இருந்துட்டு இருப்பான். அந்த பிளேஸ்ல இருந்து பார்க்கும்போது யுனாவோட போஸ்டர்லாம் வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சுட்டு இருக்கும். அதை வந்துட்டு அவ இன்னைக்கு தான் நோட்டீஸ் பண்ணிட்டு நம்ம ஜுனா கிட்ட கேட்டுட்டு இருப்பா, இந்த பிளேஸ்ல வந்துட்டு எவ்வளவு நாளா ஹேன் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. 10+ இயர்ஸா வந்து இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருப்பான். அப்போ 10 இயர்ஸா என்ன நோட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு ரொம்பவே அழுதுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம ஹேன் வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பான்ல, அந்த புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து பறிச்சு பார்த்துட்டு இருப்பா. ஸோ அதை படிக்கும்போது நம்ம ஹேனே பக்கத்துல வந்து ஆன்சர் சொல்ற மாதிரி அவளுக்கு இருந்துட்டு இருக்கும். நம்ம ஹேனுக்கு வந்துட்டு நிறைய ஆசைகள் இருந்திருக்கும். ஒரு ஃபேமஸான பிரிட்ஜ்ல வந்துட்டு இவங்க 2 பேரும் கையை கோத்து நடக்கிற மாதிரியா அந்த ஆசையை பத்தி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவனுக்கு பிடிச்ச ஃபேவரட்
ஃபுட்டை பற்றி சொல்லிட்டு இருப்பான். அவங்க அம்மா சமைக்கிற ஒரு ஃபுட்டு தான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், அதை பற்றிலாம் வேற சொல்லிட்டு இருப்பான். அப்புறமா அவனோட ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டு நூலாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருப்பான். அந்த பேர் ஏன் வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம யுனா வந்துட்டு இவனுக்கு ஒரு புக்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருக்கோம். அந்த புக்கில் இருக்க அந்த ஹெட்டிங் தான் வந்துட்டு நூலாப் போல. அதை வச்சு தான் வந்து அவன் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்க்கு பேரே வச்சிருக்கான். இதெல்லாம் படிக்கும்போது அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருப்பா. சுற்றி சுற்றி நம்ம கிட்ட தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் தான் ஹேனும் வந்து இங்கே வந்துட்டு இருப்பா. கரெக்டாக கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் பிடிச்சிருப்பாளா. இந்த பக்கம் யுனாவும் வந்துட்டு அவள் ஒருவேளை வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் வந்து பிடிச்சிட்டு நிற்பா. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்க்கும்போது நம்ம ஹேண்ட் வந்து அங்கே இருக்கவே மாட்டா. இவளும் தேடி பார்த்துட்டு எங்கே போனா இவ வந்தாலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்று பார்த்துட்டு இருப்பா. அடுத்து வந்துட்டு நம்ம ஷின்னும் கிம்மும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருப்பாங்க. நம்ம கிம் வந்துட்டு இங்கே வரது தேர்ட் டைம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஷின்னு வந்துட்டு என்ன பேசுகிற பக்கி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாவ. ஆனால் கிம் கூட ஆல்ரெடி 2 டைம்ஸ் வந்திருப்பாப்புல, அதை பேஸ் பண்ணி தான் அவன் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஷின்னு வந்துட்டு இவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கும். நானும் கிம்மோ வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம். கிம் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணவே இல்லை. ஒருவேளை நான் ஓப்பன் அப் பண்ணி இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவன் இந்த நிலைமைக்கு போயிருக்க மாட்டானோன்னு சொல்லிட்டு அந்த கில்ட்டே வந்துட்டு என்ன சாகடிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுது வேற சொல்லிட்டு இருப்பா அவ. இவனும் வேற அவளே சோகமா பார்த்துட்டு இருப்பான். இவ வந்துட்டு வேணும்னே மறைக்கணும்னு எதையுமே மறைக்கல, இதை சொன்னா நம்ம ஹர்ட் ஆயிடுவோம்னு நினைச்சுதான் அவ மறைச்சிருந்திருக்கா. ஸோ இது தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரு வாட்டியுமே அவனை லவ் பண்ணதுக்கு வந்துட்டு ரெக்ரெட் பண்ணதே கிடையாது. இப்போ இல்லை, நான் சாகுற வரைக்கும் அவனை மட்டும் தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு சிரிப்பு வந்துட்டு இருக்கும். தேங்க்ஸ்ன்னு வேற சொல்லிட்டு இருப்பானா. நீ எதுக்குடா தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஒன்றும் கிடையாது, உன் புருஷன் கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருப்பான். அப்புறமா கிம் வந்து சொல்லிட்டு இருப்பான், என்னை பற்றி நீ ஏதாவது யோசிச்சு கவலைப்பட்டு இருக்கியா? நான் ஒரு பாசிங் காற்று மாதிரியா, அதனால என்னை பற்றிலாம் நீ பெருசாக யோசிக்காத. இப்போ உன் கூட இருக்கிறது வந்துட்டு உனக்கு ஏதாவது மனசுக்கு சங்கடமாக இருந்தால் சொல்லிடு, நான் இப்போவே வந்துட்டு உங்கள் வீட்டில் இருந்து காலி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கு ஷின் வந்துட்டு நீ கொஞ்ச நாள் தானே இருக்க போறேன்னு சொன்னேன், ஸோ அது வரைக்கும் நீ எங்கள் வீட்டில் தங்கிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிடும். சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தது அந்த ஸ்டிக்கரை பார்த்து வர நம்ம கிம் வந்து கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். 8 தான் இருக்கே, ஐயோ நம்ம சீக்கிரம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு மேலே போனால் அங்கே நம்ம ஹேண்ட் வந்துட்டு ஜாலியாக உட்காந்து மசாஜ் பண்ணிட்டு இருக்கோம். அடியே நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லும்போது நான் அப்பவே வந்துட்டேன்டா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க, வாயேன் காதை கொண்டு வாயேன் அப்படின்னு சொல்லும்போது இவனும் வந்து நம்பி கிட்ட போவானே, பிடிச்சி வேற முத்தா கொடுத்துட்டு இருப்பா அவ. அதுக்கு நம்ம கிம் எல்லாம் அடியே நீ ஒரு ஆம்பளடி, ஆம்பளைக்கு ஆம்பளெல்லாம் முத்தா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. நான் கொடுப்பேன்டா, என்ன நீ ஸ்வீட்டான பிரதர்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாள். அடியே போடி அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி வேற தள்ளி விட்டு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிருவான் அவன். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், நீ என் தங்கச்சி வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி வேற சில பல சென்டிமெண்டான டைலாக்லாம் வேற பேசிட்டு இருப்பாளா. உடனே இவனுக்கு ஒரு மாதிரி இதுல என்ன இருக்கு, உன் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறமா கிம் கேட்பான், சரி உனக்கு இப்போ இங்கே வரதுக்கு சான்ஸ் கிடைச்ச மாதிரி பாஸ்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நீ யுனாவை மிஸ் பண்ண மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு இவ வந்துட்டு ரொம்ப சோகமா எனக்கு தெரியலடா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரிட்ஜில் கை கோத்து நடந்து போகணும்னு நினச்சிருப்பான்ல, அந்த பிரிட்ஜில் வந்துட்டு தனியாக கை கோத்துட்டு யுனாவை பற்றியே யோசிச்சுட்டு வந்துட்டு இருப்பா. இப்படி தனியாக கை கோத்துட்டு புலம்பிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வேற யுனா வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குமா. அச்சா இந்த கருப்பனை வேற எப்போ பார்த்தாலும் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போவாளே, அவரை கூப்பிட்டு இருப்போம். அப்போ இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் வேற திரும்பி பார்த்துட்டு இருப்பா. நம்ம யுனா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கோம், என்ன கூப்பிடலன்னா வரமாட்டியா, நீ பாட்டுக்கும் அண்ணன் மாதிரி ஸ்டபனா இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நீ தான் என்ன கெட் லாஸ்ட் சொல்லிட்டேயே, நான் வந்துட்டு இங்கே இருக்கவே மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள்ல கூட காணாம போயிடுவேன், நான் கெட் லாஸ்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வேகமா வர போயிட்டு இருப்பா. போன வேகத்திலே திரும்பி வந்துட்டு என்ன கெட் லாஸ்ட்னு சொல்றதுக்கு நீ யாருடி, போகலாம் முடியாது அது தெரியுமா உனக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லாத, நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து கோவத்துல வேற கண்டாமினான்னு வேற கத்திக்கிட்டு இருப்பா அவ. யுனாக்கு வந்துட்டு சிரிப்பு வந்துடும், இதே மாதிரி தான் உன் அண்ணனும் என்ன கோவத்துல திட்டுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது எப்ப பார்த்தாலும் அவன் புராணத்தையே பாடிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிற மாதிரி வேற பண்ணிட்டு இருப்பா இவ. ஒரு வழியா 2 பேரும் சமாதானம் ஆயிடுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேனு வந்து அவளோட கையை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஏதோ ஒன்று வந்துட்டு அவளை தடுத்துட்டே வேற இருந்துட்டு இருக்கும். இப்பதான் யுனா வந்துட்டு சில பல விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கோம். நீ சொன்னல அவங்க அண்ணன் தான் வந்து என்னோட மேனேஜர் கால் பண்ணி என்னை கூப்பிட்டு போக வச்சாங்கன்னு சொல்லிட்டு, அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு, அது எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஏன் தெரியாத மாதிரி போனேன் அப்படின்னா அவனுக்கு எதுவும் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு சில பல விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப செல்ஃபிஷா யோசிச்சுட்டேன், அதனால தான் போயிட்டேன் அப்படின்னு வேற எல்லா கதையும் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பா. இப்ப கூட நீ வந்துட்டு நான் சொன்னதுக்காக கோச்சிட்டு கிளம்பி போயிட்டேன், ஆனா நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வேற தனியா புலம்பிட்டு போயிட்டு இருப்பாளா. நம்ம ஹேண்ட்லாம் வந்து பின்னாடியே நின்று அவ பேசுறதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டே இருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல தனியா ரொம்ப நேரம் நடந்து போயிட்டு இருக்குமோ இந்த பீஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அவ பாட்டுக்கு நின்று இருப்பாள. ஏன் அங்கேயே நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ தான் என்ன கெட் லாஸ்ட்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே மறுபடியும் வர சண்டை போட ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம யுனா வந்துட்டுல அடைச்சி பைத்தியம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்குமா. இவ்வளவு வந்துட்டு இதோ வந்துட்டேன் நீ கூப்பிட்டு வராம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு 2 பேரும் ஜாலியா வந்துட்டு கை கோத்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் நம்ம ஹேனோட ஒன் ஆஃப் த ஆசை வந்துட்டு நிறைவேறி போயிடுச்சு. 2 பேருமே ஜாலியா வந்துட்டு சிரிச்சுட்டே கை கோத்து போயிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வர சீன்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது
அது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.